அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி திருப்பதி போயிட்டு வந்தோம். அந்த வீடியோவை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். மொட்டை அடித்த நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியோடு மொட்டை அடித்தோம். யார் யார் மொட்டை அடிச்சிருக்கோம், மொட்டை அடித்தது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் நம்ம வீடியோக்குள்ளே போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் பேச போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ பேசும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு திணறுது. ஏன்னா நமக்கு இது புதுசு தானே. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அடிக்கடி பேசி பேசி போட்டதில்லை. இதுக்கப்புறம் நம்ம போடணும், நம்மளால் முடிஞ்ச முயற்சி நம்ம செய்யணும் அப்படின்றதுனால இப்போது நம்ம வீடியோவில் பேச ஆரம்பிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படியே திணறும். அதுக்கப்புறம் நம்ம பேச பேச சர்வீஸ் ஆகிடும். வாங்க நம்ம மொட்டை அடித்த அனுபவத்தை பற்றி பேசுவோம். நாங்கள் திடீர்னு எப்படி ஊருக்கு கிளம்புனோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். நாங்கள் பக்கத்து ஊருக்கு சிவன் கோயிலுக்கு போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு ஒரு மதியானம் வந்துட்டு அப்புறம் எங்களுக்காக தோணுச்சு, நாங்கள் திருப்பதிக்கு போகணும், தம்பி பிறந்தா இடைக்கிட காசு போடுறோம் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தோம். அந்த உண்டியலும் வச்சுருந்தோம். ஆனால் எங்களால் தடைப்பட்டு போயிட்டே இருந்துச்சு, திருப்பதிக்கு போக முடியல. அன்றைக்கி என்ன நினச்சோன்னா, டக்குன்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு கள்ளக்குறிச்சியில் நாங்கள் நைட் 10:30 மணிக்கு பஸ் ஏறணும். காலையில் மலைக்கு ஒரு 7-7:30 இருக்கும். கோயிலுக்கே நேராக போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நேராக போயிட்டு என்ன பண்ணோன்னா, மொட்டை அடிக்கிற இடத்துக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ஒரு 7 மணிக்கு 6 மணிக்கெலாம் போயிடுவோம். ஒரு 7 மணி அளவுக்கு போயிட்டோம். அது நம்ம மலை மேலே ஏறத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ட்ரன்லே கீழேயே செக் பண்ணுவாங்க. நம்ம எடுத்துகிட்டு போகிற பொருள் என்னென்ன இருக்குது, என்ன ஏதுன்னு சொல்லி செக் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போது நம்ம வாட்டர் கேன் தண்ணி இருக்குது பார்த்திங்களா, பிளாஸ்டிக் டப்பா, அது கூட வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே பஸ்லேயே போயிட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகுது கீழேருந்து மலை மேலே போகிறதுக்கு. அங்கே போயிட்டு ஒரு 7-7:30 நாங்கள் போயிட்டோம். மலை மேலே போயிட்டோம். அங்கே போயிட்டு குளிக்கலாம் இல்லை, ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உடனே என்ன பண்ணோன்னா, மொட்டை அடிக்கிற இடத்துக்கு போனோம். மொட்டை அடிக்க அப்போ நாங்கள் காலையிலே போயிட்டோம் அப்படின்றதுனால ஓரளவுக்கு கூட்டம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன நினச்சேன், அப்போ கூட்டமே இல்லை, சீக்கிரமாக நமக்கு மொட்டை அடிச்சுட்டு குளிச்சுட்டு உடனே சாமி பார்க்க போயிடலாம், ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நாங்கள் போயிட்டு மொட்டை அடிக்க போனோம். டோக்கன் கொடுத்தாங்க. நான், எங்கள் அம்மா, எங்கள் வீட்டுக்காரரு, என்னுடைய பையன், எங்கள் சின்ன பாப்பா, பெரிய பாப்பாவுக்கு பூமுடி கொடுத்துட்டோம். நாங்கள் 5 மொட்டை ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 5 மொட்டை போடுறது சுலபம் கிடையாது. போயிட்டு எங்களுக்கு எப்படி டோக்கன் கொடுக்குறாங்கன்னா பார்த்துக்குங்களேன். எப்படி கொடுக்குறாங்கன்னா, எனக்கு ஒரு இடத்துலையும், என்னுடைய பையனுக்கு ஒரு இடத்துலையும், எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு இடத்துலையும் இந்த மாதிரி டோக்கன் மாற்றி மாற்றி கொடுத்தாங்க. நாங்கள் என்ன செஞ்சோன்னா, அது எல்லாமே நாங்கள் குழந்தைங்கள வச்சுட்டு தூரமாக போக முடியாது அப்படின்றதுனால ஒரே இடத்துலையே ஒரு மொட்டை அடிக்கிறதுக்கு 50 ரூபா வாங்குகிறாங்க. ஆனால் ஃப்ரீ தான் மொட்டை அடிக்க, ஆனால் 50 ரூபா வாங்குகிறாங்க. அது நம்மளாக பார்த்து கொடுக்கறது தான், அவங்களாம் கேட்குறது கிடையாது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு மொட்டை அடித்தாங்க. இப்போ நம்ம மொட்டை அடிக்கிறத பற்றி தான் பேச போகிறோம். மொட்டை அடிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல முடி நீட்டாக நமக்கு இருக்கும். இந்த முடியை இந்தாண்டியும் கொண்டை போட்டுக்குவாங்க. கொண்டை போட்டு இந்த சைடு ஒரு சைடு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் இப்படி எடுப்பாங்க. நம்ம லேடிஸ்க்கு மட்டும் அந்த மாதிரி முடி நீட்டாக இருக்கிறதுனால அப்படி எடுப்பாங்க. ஜென்ஸ்க்கு கொஞ்சமாக தானே முடி இருக்கும், அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இப்படி எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி என் பையனுக்கும் கொஞ்சமாக தான் முடி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்படி மொட்டை அடிச்சிட்டாங்க. எனக்கு ஓரளவுக்கு நீட்டாக இருந்துச்சு, எங்கள் அம்மாவுக்கு நீட்டாக இருந்துச்சு, எங்கள் பொண்ணுக்கும் நீட்டாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி 2 சைடு இப்படி முடி எடுத்து. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, மொட்டை அடிக்கும்போது நமக்கு எந்த ஒரு சிம்டம்ஸும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே இருக்கும், வலிக்காது, கீறுற மாதிரி இருக்காது, எந்த ஒரு மாதிரி இருக்காது. நமக்கு அப்படியே ஒரு மொட்டை அடிக்க ஒரு நிமிஷம் தான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஒரு நிமிஷத்துலேயே டக்குன்னு முடியை எடுத்துருவாங்க. எந்த ஒரு கீறல் கிடையாது, எதுவுமே கிடையாது. சூப்பராக இருக்கும். யாரும் மொட்டை அடிக்க போகிறவங்க பயப்படாதீங்க, பயப்பட வேண்டாம். ஒரு சிஸ்டர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் திருப்பதி போன அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் சிஸ்டர், வீடியோ போடுங்க. எனக்கு நான் மொட்டை அடிக்கணும், எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் எப்படி மொட்டை அடிச்சிங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கோசரம் தான் முக்கியமாக இந்த லாங் வீடியோ நான் பேசி போடுறேன். மக்கள் நீங்கள் மற்றவங்களும் பார்க்குறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய அனுபவத்தை வந்து எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிங்க. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, மொட்டை அடித்தா வலிக்குமா, ஒரு மாதிரியாக இருக்குமா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது சிஸ்டர். ஒரு நிமிஷத்துலேயே நமக்கு மொட்டை அடிச்சிருவாங்க. மொட்டை அடித்ததுக்கப்புறம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, உடனே போயிட்டு குளிக்கணும். குளிச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு போகிற என் பையனுக்கு வந்து ஃபஸ்ட்டு தான் மொட்டை அடித்தோம் திருப்பதியில் வேண்டிக்கிட்டோம் அப்படின்றதுனால. ஒரு சில பேர் வந்து குலதெய்வம் கோயிலில் தான் மொட்டை அடிப்பாங்க. நாங்கள் வந்து திருப்பதிக்கு பையன் பிறந்தா திருப்பதியில் மொட்டை அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தோம். அதனால் போயிட்டு திருப்பதியில் மொட்டை அடிச்சுட்டு வந்தோம். மொட்டை அடிச்சுட்டு நாங்கள் போயிட்டு சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு எல்லாமே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 9-10 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சாமி பார்க்க. நடக்க ஆரம்பித்தா நடக்கிறோம் குறைஞ்சபட்சம் ஒரு காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்தோம் நடக்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 மணிக்கெலாம் குடோனில் போட்டாங்க எங்களை. குடோனில் போட்டு அங்கே சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு, பால், தயிர் எல்லாமே கரெக்டாக கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த குடோனில் இருந்து ஒரு 4 மணிக்கு இன்னொரு குடோனுக்கு அனுப்புனாங்க. அங்கே போயிட்டு அங்கே ஒரு 2-3 மணி நேரம் ஸ்டே பண்ணோம். அதுக்கப்புறம் சரி உடனே திறந்து விட்டுருவாங்க அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் திறந்து விடலை. காலையில் சனிக்கிழமை நைட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சனிக்கிழமை நைட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 11 மணிக்கு தான் சாமியை பார்க்க முடியும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நைட்டு ஒரு 11 மணிக்கெலாம் திறந்து விட்டுட்டாங்க. திறந்து விட்ட உடனே நாங்கள் சாமி பார்க்க போகிறோம். நடந்து போகிறோம். ஆனால் ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கோவிலில் வந்து ஃபுல்லாக நம்ம எங்கெல்லாம் நடக்கிறோமோ அங்கெல்லாம் ஃபுல்லாக ஃபேன் போட்டிருக்காங்க. அதனால் அதிகபட்சம் யாருக்கும் மயக்கம் வராது, வாந்தி வராது, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சாமியை போயிட்டு சுற்றி வரோம் பார்த்திங்களா, அந்த கோபுரத்தை சாமியை பார்த்துட்டு அதுக்கு பக்கத்தில் எடை போடுற இடம் இருக்கும். நம்ம சாமியை பார்க்கும்போது அதுக்கு பக்கத்துலேயே இருக்கும் நம்ம இடைக்கடை குழந்தைங்களுக்கு போடுற இடம். அங்கே இடைக்கடை வச்சு சாமிக்கு குழந்தைய உட்கார வச்சு காசு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுற்றி வரோம் பார்த்திங்களா, அந்த இடம்தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. செம்ம கூட்டம், ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனால் நாங்கள் சாமியை வந்து நல்லபடியாக பார்த்தோம். எத்தனை மணிக்கு பார்த்தோன்னா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 1 மணிக்கு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சாமியை பார்த்துட்டு அப்புறம் வந்து இந்தாண்ட சைடு எடைக்கு போடுவாங்க. நம்ம இந்தாண்ட சைடு வந்து தான் அந்த காசை எடுத்துக்கிட்டு சுமந்து வந்து தோள்பட்டையில் காசை வச்சுட்டு குழந்தைய வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து இந்தாண்ட தான் இடம் இந்த இது இருக்கும். உண்டில் வந்து மஞ்சள் கலரில் நம்ம டிவியில் பார்த்துருக்கோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கும். அந்த இடத்துல காசை போடணும், குழந்தை கையில் போடணும். போட்டுட்டு நான் வந்து எப்படின்னா நான் போடலை, அவர் தான் குழந்தைய வச்சுருந்தாரு. அதனால் வந்து அவர் தான் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே நல்லபடியாக வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒரு விஷயம்னா, குழந்தைங்கள கூப்பிட்டுட்டு போகும்போது குழந்தைங்கள நல்லபடியாக கையில் வச்சுக்கணும். அந்த கூட்டத்தில் வந்து விடாமல் நல்லா சேஃபாக கூப்பிட்டுவாங்க. இப்போல்லாம் வந்து சித்திரை மாதம் பங்குனி மாதம்லாம் வந்து ரொம்ப கூட்டம். நாங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே போயிட்டோம், ஓரளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. இப்போல்லாம் போனீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. நாங்கள் மொட்டை அடிச்சுட்டு கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் லட்டு கொடுத்தாங்க. லட்டு வாங்கிட்டு அப்புறம் உடனே ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் திருப்பதிக்கு போயிட்டு வந்தேன் என்னுடைய அனுபவம். உங்களுக்கு யாரெல்லாம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்களோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பேசியிருக்கேன். நான் சொன்னது எல்லாமே உண்மை தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.